மார்னிங் மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம மழை பெஞ்சு 2 நாள் ஆச்சு. அதனால் நம்ம சேனல்லாம் திறந்து விட்டு போன தாட்டி வீடியோ போட்டிருந்தோம். இப்போ வந்து நல்லா கொல்லி ஃபுல்லாகவே நல்லா ட்ரெயின் ஆகிடுச்சு. உங்களால் நல்லா பார்க்க முடியும். நல்லாவே தண்ணி ட்ரெயின் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃபீல்டில் என்னென்னலாம் நோட் பண்ண முடியுதுன்றதை பார்க்க இந்த ட்ரையான ஃபீல்டில் வந்து கிளியராக அந்த வீடோட க்ரோத்தை பார்க்க முடியும். தண்ணி இன்னும் ஆக்சுவலாக 2 days ஆகுது, நின்று இறங்கி 1 day ஆகுது. இதில் வந்து நம்மளால் இந்த கிளியராக இவ்வளோ வீட்ஸோட க்ரோத்தை பார்க்க முடியும், முக்கியமாக இந்த தலையில். ஏன்னா வந்து போனதாட்டி வந்து நாங்கள் இந்த தலையில் வந்து எதுவும் விரைக்காமல் விட்டு போக்கு நிறைய முளைஞ்சிச்சு. போக்குனா களை நிறைய முளைச்சி நிறைய சீட் விழுந்தது. அதனால் இந்த வாட்டி இந்த தலையில் மட்டும் நம்மளால் நிறைய களையை பார்க்க முடியும். நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்தீங்கனாலும் தெரியும், உங்களால் நிறைய களையை நோட் பண்ண முடியும். இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், லிட்ரலாக வாஷ் அவுட் ஆன மாதிரி அந்த தண்ணி வந்த பாதைனால உங்களுக்கு நல்லா அப்படியே தெரியும் பாருங்கள். ஃபுல்லாக இருக்கிற நெல் ஃபுல்லாக அப்படியே மடிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட. இந்த ஒரு தலையில் நம்ம கொஞ்சம் ஈல்டு லாஸ் ஏற்படலாம். ஆனால் நம்ம கொஞ்சம் நாற்று நிறைய தான் வச்சுருக்கோம். நம்ம ஒரு நாற்று வச்சுருந்து அது ஃபுல்லாக அழுகுச்சுன்னா நம்ம கவலைப்படுறது ஒரு நியாயம் இருக்குது. நம்ம வந்து நடும்போதே நாற்று ஒரு 4-5 நாற்று 5-6 நாற்று சேர்த்து தான் வச்சதுனால 1-2 அழுகுனாலும் மீதி இருக்கிற டில்லர்ஸ் வந்து மேலே எழுந்து வந்துடும். உங்களால் கிளியராகவே இந்த இடம் ஃபுல்லாக பார்க்க முடியும். நல்லா அந்த வாட்டர் நின்னதுக்கான அந்த அறிகுறி நல்லாவே இருக்கும். வாட்டர் நல்லா ஃப்ளோ ஆனதுக்கான அறிகுறியே இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், இதுதான் நான் ஆக்சுவலாக முன்னாடி சொன்னேன், இந்த ராட்டிங் ஆகுன்னு சொன்னல, தண்ணி நிறைய நின்றுக்கிட்டே. இந்த இடம் கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கிறதுனால இந்த இடம் தண்ணி நிறைய நின்றுட்டே இருக்குது. அதனால் இந்த நாற்று ஃபுல்லாக ராட் ஆகிடுச்சு. இதெல்லாம் இதுக்கப்புறம் முளைக்காது. அதுவே இந்த 1-2 க்ரீனிஷாக தெரியுது ஃபுல்லாக திரும்ப முளைக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ராட் ஆனால் தான் பிரச்சனை. மற்ற இடம்லாம் கூட கொஞ்சம் நல்லா நிமிந்துடுச்சு. பட் இந்த தண்ணி ரொம்ப நின்றுக்கிட்டே இருந்த ஏரியாவில் நல்லாவே ராட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், நிறைய ராட்டிங் ஆஃப் சீட்லிங்ஸ் வந்ததுனால இந்த வாய்க்கால் வரப்பில் இந்த டக் வீடு எல்லாமே அடிச்சுக்கிட்டு நம்ம ஃபீல்டு உள்ள நிறைய வந்துடுச்சு. இந்த டக் வீடு வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஞ்சர் தான். வாட்டர் ஸ்டாக்னேஷன் கண்டிஷனில் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் டேஞ்சர் தான். ஏன்னா அது மல்டிப்ளை ஆகிடுச்சுன்னு வைங்களேன், அது நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒன்று ஃபுல் ட்ரை பண்ணி அதை நல்லா காய விட்டணும். அது நம்ம க்ராப் இருக்கும்போது கண்டிப்பாக பண்ணி முடிக்க முடியாது. இங்கே பாருங்கள், நிறைய டக் வீடு இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. நம்ம போட்டு இந்த அசோலாலாம் அடிச்சுட்டு போயிட்டு மக்களே, சொல்ல மறந்துட்டேன். அசோலா ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆகி வேறு எங்கேயோ போயிடுச்சு. டக் வீடு உள்ளே வந்துடுச்சு நிறைய.